ஹாய், நாளைக்கு வந்து எங்களுக்கு செகண்ட் வெட்டிங் anniversary. ஸோ என் ஒய்ஃபுக்கு வந்து சின்னதாக ஒரு gift பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்னிங்கே போய் நீங்களாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரிங் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கேன்னா, ஒரு கேக்குக்குள்ள இந்த ரிங் பாக்ஸ் அப்படியே உள்ள வைக்கணும். உள்ள வச்சு ஒரு மேக்கிங் மாதிரி அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். என் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இது எல்லாருமே பண்ணணும் தான், இருந்தாலும் என் ஒய்ஃபுக்கு புதுசாக இருக்கும். அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் இருக்கு. அது போக இதை கட் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நான் போடுறேன். ஸோ அதை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால ஒரு மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கேன். கேக்கும் மேக்கிங் வீடியோவாக போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். பொட்டினோரமா நித்தம் நானும் வாழ்ந்திடனு நெஞ்சு குழி யோசையில தலை சாச்சிட தோணும் உடல் கடந்துமே உயிர் பறக்குமே புது பிரபஞ்சமே நமக்காகவே போடும் நேரம் நிறுத்தி ஆயுள் திருத்தி காதல் செய்வேன் கடத்தி ஒருத்தினருக்கும் இறப்பு வரைக்கும் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரியே அவளை கூப்பிட்டு வந்து, என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து கேக் வாங்கியாச்சு. அதாவது நார்மலாக ஒரு ரேக்கில் இருக்கிற மாதிரியும் பிளாக் ஃபாரஸ்ட் எடுன்னு சொன்ன மாதிரியும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து நார்மலாக கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி எதுவும் தெரியாது. இனி போய் தான் மேட்ரே இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆக்சுவலி அவள் பிரியாணி கேட்டிருந்தா, அதனால் பிரியாணி கடை அந்த பக்கம் இருக்குது. பிரியாணி வாங்குறதுக்கு அந்த பக்கம் முன்னாடி போகாமல் வரேன்னு சொல்லி அந்த வீடியோ நான் டக்குன்னு எடுத்துகிட்டு இருக்கேன். பிரியாணி வாங்கிட்டு போய் மொத்தமாக கேக் வெட்டும் போது ஃபுல் வீடியோ வந்துடும். ஓகே, கட் பண்ணி வாமா. இங்கே வேணாம், நல்லா இருக்காது பிரியாணி, நல்லா இருக்காதுங்க இங்கே பிரியாணி, நல்லா இருக்காது. வேற கடை எனக்கு தெரியாதே. தள்ளு நீ கல்யாண நாளாகும் போது அதுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடியே நீ பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. இது யாருக்கும் வாங்குறேன்னு? அதான் யாருக்குமே சூப்பரா கண்மணி கண்மணி காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதையம் எட்டரை மணி வருதா? நீங்க வெட்டலாம். எங்களுக்கெல்லாம் ஓட்ட மாட்டேங்குது. என்ன சொல்ற? என்னடி இது? ನೋಡು ನಾನೇನು ಇಂಗ್ಲೀಷ್ ಹೇಳಿದೆ ಏನು ಕೆಟ್ಟು ಹಿಡಿತೀಯೋ ಏನು ತಿರುಗಿ
கெட்டு போயிடுச்சா? என்னது இது? உள்ள ஏதோ இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்களா? சுத்துறது அப்படியே வச்சிட்டாங்க. அட பைத்தியர் நாய். இரு நான் போய் பேசிட்டு வர்றேன். நட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சு ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் தெரியும், உனக்கு தான் தெரியாது. நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன வாங்கிட்டு? தேங்க்யூ. கரெக்டா இருக்காங்க. சாயந்தரம் வந்ததா? சாயந்தரம் வந்தல, சாயந்தரம் வீடியோ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனது. எடுத்த போனேன். காலையில வேலை இருக்குது, லாட் மாதிரி இஷ்டம் அது வாங்குறது போனேன். ரஞ்சிதா கம்பெனி போன் பண்ணிச்சுல, எடுத்த போனேன். இப்ப கடையில் லேட்டே வந்து ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? சாயந்தரம் வந்து செய்யற மேக்கிங் வீடியோ வரைக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். கூலி வெட்டில இங்க ஆர்டர் கொடுக்கல. செஞ்சது இங்க இல்ல, கூத்தமலை இல்ல, செஞ்சது அங்க வாங்கிட்டு வந்து வச்சுதான் இங்க. நம்மளுக்கு மேல அடிச்சா பாத்தியா பேக்கரிக்கார எல்லாமே உனக்கும் தெரிஞ்சிருக்கீங்களா? அம்மாக்கு, அக்காக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீ போட்டோ ஃப்ரேம் அங்கவே சிக்குது, நம்ம பாவனையே சிக்குது. போட்டோவே எனக்கு தெரியாது. உள்ள வச்சது உங்களுக்கு தெரியாதுல? இல்ல இது உள்ள வச்சது உங்களுக்கு தெரியாது. இல்ல நீங்க கேக் வெட்டுன்னு சொல்லும்போது சரி இதுல தான் வச்சிருக்கீங்க அப்படி நான் நினைச்சேன். இப்படி அவசரப்படுத்துறேன் நம்மளே நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ப்ளூ கலர் பாக்குறப்ப கூட எனக்கு தெரியல. ஒருவேளை ரெட் கலரா இருந்தா கூட கண்டுபிடிச்சிருப்பேன். ஆக்சுவலா அவங்க கொடுத்ததே வந்து கண்ணாடி கலர் கொடுத்தாங்க. இந்த இது அந்த கண்ணாடி கலர் இருந்தா பாத்திரம் தெரிஞ்சிருக்குன்னா அந்த ப்ளூ கலரா வாங்க. தங்கானே அதான் பர்த்டேக்கு வாங்குது. நான் ஒரு கிஃப்ட் கொடுத்து என்ன கோவா கூட்டுருவாங்கன்னு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இல்ல அவங்க கிட்ட ஏங்க நான் ஒண்ணு பெருசா ஒண்ணு பண்ணேன்னா எனக்கு கோவா விட்டுறது விட்டுருவா இல்லைங்க அப்படின்னா ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒத்தில கூட ஒரு ஃப்ரேம் கொடுத்திருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். 5,000 இப்ப ஆக்சுவலி ஃப்ரேம கொடுத்துட்டோம்னா நீ இந்த 1000 ரூபாய் ஃப்ரேம் 1000 ரூபாய் முடிச்சு நீ கேப்பீங்க நல்லா தெரியும். நீங்க கூட கேக் எதுக்கு வாங்கினா 10 ரூபாய் கேக் வாங்கிக்கலாம். கேக் வாங்கிருக்கீங்க